மேல் வங்கக்கடலில் தோற்றம் பெற்றிருக்கிற இந்த சுழற்சியை பாருங்கள், எத்தனை சுழற்சி ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதத்தில் ஏற்பட்ட சுழற்சிகள் இவை. அதுவும் வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கிற சுழற்சி வந்து தீவிரத்தன்மை அதிகமாக இருக்குது. அதை பார்க்கவே விளங்கும். இப்பொழுது இன்னும் காற்றின் தீவிரத்தன்மை அதிகரித்து கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. வருகின்ற 27ஆம் தேதி தான் இது கரையை நெருங்கும். குறிப்பாக வடமேற்கு திசையையும் மேற்கு திசையையும் அடித்து தான் இந்த புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இது ஒரு ரெட் அலர்ட்டாக பார்க்கப்படுது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு வானிலை மையத்தால். மழையும் சரி, காற்றும் சரி, கடல்கிட்ட சீற்றமும் சரி இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். இதுதான் உருவாகிற இந்த தீவிரத்தன்மையின் வேலையம், புயல் உருவாகிற வேலையம். இந்த செய்மதி மேப்லேயே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளவு தீவிரத்தன்மையான புயலாக உருவாகி கொண்டிருக்குன்ட்டு. சாதாரண விடயமாக எடுக்க முடியாது. இதில் நகர்வு பாதையை பாருங்கள், எங்கே போய் கரையை கடக்கும் என்று துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கு. இந்த புயல் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்ற 27ஆம் தேதி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கரையை கடக்கின்ற வேளை அதனுடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுழற்சி வேகம் அதிகரிக்கும். இந்த பகுதியை தான் இந்த கண் வலயம்